கட்டண அறிவிப்பால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். புதுவை, விழுப்புரம், நாகை 4 வழிச்சாலை சுங்க கட்டணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மகாராஜ பாண்டே இணைகிறார். மகாராஜ பாண்டே, இந்த சுங்க கட்டண நிலவரம் என்ன? பொதுமக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் வழியாக நாகப்பட்டினம் செல்ல, அதாவது 194 கிலோமீட்டர் 4 வழி சாலையை தேசிய நெடுஞ்சாலை அமைத்து வருகிறது. இந்த பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. புதுச்சேரி, விழுப்புரம் இடையே 29 கிலோமீட்டர் 4 வழி சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையை பயன்படுத்த ஓர் கட்டணம் வரும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் வசூலிக்கப்படும் என்ற இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் புதுவை திட்ட அமலாக்க பிரிவு இயக்குனர் அறிவித்துள்ளார். அதன்படி கார், ஜீப், வேன், இலரக வாகனங்கள் ஒரு முறை செல்ல ரூபாய் 60, ஒரு நாளுக்குள் திரும்ப ரூபாய் 90, மாத பஸ் கட்டணமாக ரூபாய் 1985, மாவட்டத்துக்குள் பதிவு செய்யப்பட்ட வணிக வாகனங்களுக்கு ஒரு முறை செல்ல ரூபாய் 30, இலரக வணிக வாகனங்கள், சரக்கு வாகனம், மினி பஸ்கள் ஒரு முறை செல்ல ரூபாய் 95, ஒரு நாளுக்குள் திரும்ப ரூபாய் 145, ஒரு மாத பஸ் கட்டணமாக ரூபாய் 3210 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே போல் மண் ஏற்றி செல்லும் வாகனங்கள் ஒரு முறை செல்ல ரூபாய் 315, ஒரு நாளுக்குள் திரும்ப ரூபாய் 475, 3 லட்ச வாகனங்களுக்கு ரூபாய் 220, ஒரு நாளுக்குள் திரும்ப ரூபாய் 330, அதிக அளவு கொண்ட வாகனங்கள் ஒரு முறை செல்ல ரூபாய் 385 என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை பணிகள் தொடங்கும் போது 60 கிலோமீட்டருக்கு சுங்கச்சாலை அமைக்கப்படாது என விவசாயிகளிடம் இருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது கட்டணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி எல்லைப் பகுதியான மதகடிப்பட்டியில் தனியார் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு செல்வோர் இனி சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது. விவசாயிகளும் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. இதனால் விழுப்புரம், புதுச்சேரி மாவட்ட விவசாயிகள் சுங்கச்சாலை கட்டண விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதை கண்டித்து பல போராட்டங்களை நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர். சுங்க கட்டண அறிவிப்புக்கு வாகன ஓட்டிகளும் கடும் அதிருப்தியை தெரிவித்து அவர்களும் போராட்டத்தில் பங்கேற்க ஒரு திட்டமிட்டிருக்காங்க. மேலதிக விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.